குமரனோட அப்பா வந்து அந்த பொண்ணு எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டுருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, குமரனுக்கு எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துட்டேன் இருங்க, கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடுச்சு, இல்லைங்க பரவாயில்ல லேட் ஆகிடுச்சு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே வந்து அப்பா எங்கம்மா போயிட்டாரு, அதான் எங்கே போயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா வந்து அங்கே நிற்கிறார் பாரு, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூட்டிகிட்டு வரேன். ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறீங்க, அந்த பொண்ணுடா, அந்த பொண்ணு இந்த சைடு தானே போச்சு, அதனால தான் அந்த பொண்ணு தேடி போனேன், ஏன்ப்பா இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்காங்கல்ல, ஆமாம் ரொம்ப தங்கமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, திடீர்னு வந்து அந்த வீரா வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க அண்ணனோட வராரு. வீரா கையில் நிறைய பெரிய பொக்கே ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து ஆனந்தி வந்து பார்க்க வராரு. ஆனந்தி கங்க்ராட்ஸ், நீ வந்து லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர்றதுக்கும் அந்த தொழிலில் முன்னுக்கு வர்றதுக்கும் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. என்ன ஆனந்தி வாங்க மாட்டியா அப்படின்னா அதை வாங்கி அப்படியே வந்து பார்த்து தூக்கி போடுறாங்க. உடனே வந்து இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட தெரியல, மாப்பிள்ளை உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து வந்து கொடுக்குறாரு, அவரை போய் இப்படி அவமானப்படுத்துறீங்களா அப்படின்றாங்க. யார் இங்கே கேட்டது, யார் வர சொன்னது இவரை, நாங்கள் யாராவது கூப்பிடாம வந்துட்டு வந்து எடுத்து வந்து பொக்கை நீட்டாரு, இதெல்லாம் வாங்கிட்டு இவர் நல்லவர் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்றாங்க ஆனந்தி. ஒன்று வந்து இங்கே பாருடா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, தேவையில்லாமல் எதுக்கு இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுற, நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்ன கூட்டின்னு வரக்கூடாதா, நீங்கள் பொறுங்க மச்சான் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் அவர் வந்து கூட்டின்னு வரல, நானே தான் வந்தேன், என் பொண்டாட்டியோட ஒரு விசேஷம் இந்த மாதிரி நடக்குது, என்னை கூப்பிடல ஆனந்தி, யாருமே கூப்பிடல, அப்போ கூட நான் வந்திருக்கேன், அவன் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், என்னை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாரு. யார் பொண்டாட்டி, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க வந்து நல்லா இருக்காது, உன்னை இங்கே கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனந்தி. உடனே வந்து என்ன ஓவராக தான் போயிட்டுருக்க அப்படின்றாரு அவங்க அண்ணன். விடுங்க மச்சான் பார்த்துக்கலாம், ஆனந்தி என் மேலே கோவத்தில் அப்படி பேசுகிறா, ஆனால் கொஞ்சம் நாளாக கண்டிப்பாக புரிஞ்சுப்பா, இப்போ அது புரியுதா ஆனந்தி, என்னோட நல்ல மனசு என்னன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளையோட நல்ல மனசு அவளுக்கு எங்கே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் டென்ஷன் ஆகிறாரு. நீங்கள் வாங்க மாப்பிள்ளை இவளெல்லாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, முதல்ல கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாங்க. உடனே வந்து ஆனந்தியோட அப்பா வந்து இங்கே பாரு, தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணாத மாதிரி எது இவர் கூட்டிகிட்டு போடா அப்படி சொல்லிட்டு திட்டி விடுறாரு. உடனே வந்து செம்ம டென்ஷனாக வீரா வந்து பார்த்துக்கிறேன்டி ஒன்று அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை, நான் தான் சொன்னேனே அவங்க 2 பேரும் ஓவராக பேசுவாங்க, நீங்கள் தான் வரணும்னு ஆசைப்பட்டீங்க, இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு, எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன் மச்சான், ஆனால் அவள் தான் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன், இவ்வளோ நல்ல புருஷன் வந்து இருக்கா, அவனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, அவளெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர்றாரு ஆனந்தியோட வந்து அண்ணன். அடுத்து வந்து இங்கே ஆனந்தி வந்து எல்லாமே தேர கட்டிக்காங்க. தேவையில்லாமல் நல்ல நாள் அதுவும் இந்த ஆளோட மூஞ்சில் முடிச்சிட்டோமேப்பா, சரிம்மா பார்த்துக்கலாம் விடுமா அப்படின்னோடனே அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு போகிறாங்க. இவ என்ன, இவளுக்கு எப்போவும் இப்படி தான், இவ எதை புரிஞ்சிட்ருக்கா அப்படின்றாங்க. அவங்க அண்ணி எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. வந்தவங்க வந்து ஆனந்திக்கு வந்து இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆர்டர் தரோமா, எங்கள் சங்கத்து சார்பாக ஒரு விழா வருது, அதுக்கான புடவைகள் எல்லாம் 100 புடவை நீ தான் பண்ணிக்கணும், அதுக்கான வந்து அச்சாரம் இருந்தாமா அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆனந்தி யோசிக்கிறாங்க, ஏற்கனவே நிறைய ஆர்டர் ஃபோன் மூலமாக வந்திருக்குப்பா, ஆமாம் இந்த ஆர்டர் எப்படிமா நம்ம ஒத்துக்க முடியும் அப்படின்னோடனே, எல்லாம் பார்த்துக்கலாப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அச்சாரம் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க அட்வான்ஸு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ஆனந்தி வந்துப்பா நம்ம குமரனையும் கூட சேர்த்துக்கினா நல்லது தானேப்பா, ரொம்ப நல்ல விஷயமா, அவர் பெரிய திரைப்பட்ட வச்சுருக்காரு, அவரையும் கூட சேர்த்துக்கினா நம்ம நல்லது தான், சரிம்மா போய் அவரை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆனந்தி அவங்க அப்பாவும் வந்து குமரனை பார்க்க போகிறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. குமரனோட அண்ணனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாரு. இதை பார்த்த வெண்பாக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, இவங்க இதுக்கு இங்கே வராங்க அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க எங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்திருக்கு, அந்த ஆர்டர்லாம் வந்து எங்களால் சரி வேற முடிச்சு கொடுக்க முடியுமா, அதில் ஏன் அப்படி சொல்கிறீங்க, இல்லை நிறைய வந்திருக்குங்க, அவ்வளோ ஆர்டர் எங்களால் முடிச்சு கொடுக்க முடியாதுல்ல, அதனால் நீங்களும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுக்கு தான் வந்தோம் அப்படின்னோடனே, உங்களுக்கு நிறைய வேலை இருந்தால் ஒன்றும் வேணாங்க அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உண்மையிலே கிரேட்டுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஆனந்தி யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலே சொன்னால் ஒருத்தவங்களுக்கு ஆர்டர் வந்தால் நமக்கு தான் எல்லா ஆர்டரும் வரணும், நம்ம தான் செய்யணும் அப்படின்லாம் நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்கள், உண்மையிலே நீங்கள் கிரேட்டு தாங்க, பொண்ணு எப்போவுமே அப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் புகழ்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, 2 பேருமே வந்து பார்ட்னர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து வெண்பாக்கு வயிறாக எரியுது. இங்கே வந்து இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் வீரா. உனக்கு புதுசாக ஒருத்தன் கிடச்சிட்டானா உன்னை விட மாட்டேடி அப்படி சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு.